சந்திப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஏற்கனவே அப்படி ஒரு ஊர்வலம் நடத்தப் போவதாக அனுமதி கோரி அதன் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய ஊழல்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலையை நாங்கள் துவங்கியிருக்கோம். அதை பொறுக்க முடியாத இந்த அரசு எங்களை மிரட்டி இந்த மாதிரி கைது செஞ்சிருக்காங்க. இதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. நாளையிலிருந்து மீண்டும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சாரம் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தல்படி நாளையிலிருந்து மீண்டும் தொடங்கும். அனுமதி கேட்டிருக்கோம், அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் நாங்கள் கேட்க விரும்புவது, முதலமைச்சர் அத்தனை மாவட்டங்களுக்கும் போறார், எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுது, பொதுமக்களும் வர்றாங்க, எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுது. அவருக்கு மட்டும் எப்படி அனுமதி அளிக்கப்படுகிறது? அது மட்டும் இல்லாமல் அதிமுக அவங்களுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறதே திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடக்கூடாது, மக்கள் கிட்ட கொண்டு போய் இவங்க போய் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கறத திட்டமிட்டு எங்களை முடக்க பாக்குறாங்க. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. நான் காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிகழ்ச்சிகள்ல கலந்துவிட்டு மக்களா அவங்களோட கலந்துரையாடிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரம் வந்துட்டதுன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியுது. விரைவில் வர தேர்தல்ல திமுக ஆட்சி அமைக்கும். ஆமா, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்டமா போய் ஆய்வு செய்யறாரு. அங்க எல்லாம் கூட்டம் கூடுது. அதிமுகவும் அவங்களுடைய செயற்குழு கூட்டம், எல்லா உறுப்பினர்கள் கூட்டம் எல்லாம் நடத்துறாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்தையும் அவங்க ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் கூட்டம் கூடுது, தெருவுலாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் திமுகவும் அவங்க நம்மளுடைய கூட்டணி கட்சியிலும் முடக்கிறதுக்கான இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதையும் நாங்கள் மீறி எங்களுடைய பிரச்சாரத்தை இங்க தொடருவோம். அது நான் அது அப்படி பார்க்கலைங்க. திமுகவோட பிரச்சாரத்தை முடக்கிறதுக்காக பண்ற வேலையை நான் பார்க்கிறேன். நன்றி. இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தேர்தல் பரப்புரையை தொடங்கிய சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். உடன் பேசலாம். சார் வணக்கம். இன்றைக்கு இந்த தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற தொடங்கப்பட்ட இடத்திலேயே இளைஞரணி செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது திடுதிப்புன்று போய் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கல. சரி, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு